வணக்கம். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு ரயில்வே சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கொத்தமல்லி, தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் புளி, பச்சை மிளகா. ஆக்சுவலாக இப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிறோன்னா 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதுதான் அதோட ப்ரொப்போர்ஷன். பட் நம்ம இன்றைக்கி வந்து தேங்காயும் பொட்டுக்கடலையும் வந்து அந்த ப்ரொப்போர்ஷனில் எடுக்கல. பிகாஸ் நம்மள்ட்ட தேங்காய் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அது கூடவே வந்து உப்பும் வந்து நம்ம இப்போவே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் அந்த பல்ஸ் மோடில் போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு, நம்ம மிக்சர் வந்து எவ்வளோ அளவு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவு தண்ணி போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு தொட்டு பார்த்தா மை மாதிரி இருக்கணும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இதை அரைச்சி இப்போ அரைச்சதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக இருக்குன்னு. நல்ல தண்ணியாக இருக்கணும் இந்த சட்னி, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி தண்ணியாக இருக்கும்போது இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டி சட்னி எப்படி அது வேறு விதமான ஒரு டேஸ்ட்டும், இது மாதிரி தண்ணியாக இருக்கும்போது நல்லா ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் மிக்சர் ஜார்லையுமே எப்பயுமே வாஷ் பண்ணி போடுறதுனால அதாவது எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறோம். ஆக்சுவலி நம்ம இருக்கிறது குளிர் தேசம்ன்றதுனால தேங்காய் எண்ணெய் எப்பயுமே கட்டியாக தான் இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஒன்ஸ் அது காஞ்சோடனே அதில் வந்து கடுகு வெடித்தோன்னே கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுப்பை அணைச்சிட்டு நம்ம பெருங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயத்தூள் வந்து அடுப்பை அணைச்சிட்டு அதை சேர்த்துக்க போகிறோம். இது இரும்பு கடாயின்றதுனால அந்த சூடுலேயே வந்து எல்லாமே நல்லா தாளித்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ அந்த சட்னி அரைச்சோம் இல்லையா, அதில் வந்து இதை அப்படியே வந்து தாளிப்பை போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான், சட்னி ரெடியாக இருக்குது. இதை சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் டு வெங்கடேஷ் பட் சார் சேனல். பிகாஸ் அவங்க சேனல்லேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இது. ஒரு சின்ன வேரியேஷன், நம்ம ப்ரொப்போர்ஷன் கொஞ்சம் மாற்றிருப்போம் பூண்டெல்லாம், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.